அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஏஎல்பி அஸ்ட்ராலஜர் ரமேஷ், பெங்களூர்லேருந்து பேசுகிறேங்க. இன்னைக்கு வேறு விதமான ஒரு ஜாதக ஆய்வு. இந்த ஜாதகம் வந்தது என்கிட்ட ஒரு 4 நாளைக்கு முன்னாடி. இது ஒரு ஆணோட ஜாதகம். அவரோட வயசு 29 வருஷம் 25 நாள் ஆகுதுங்க. இது ஜாதகரோட கேள்வி என்னன்னாக்கா, இவர் அமேசானில் ஒரு நல்ல பொசிஷனில் வேலை செஞ்சுட்டு இருந்திருக்காரு. திடீர்னு கம்பெனியில் கூப்பிட்டு லே ஆஃப் பண்ணிட்டாங்க. இந்த ஐடி கம்பெனிலாம் லே ஆஃப் பண்ணுவாங்க இல்லைங்களா, ஆட்குறைப்பு அந்த மாதிரி. இதில் ஒரு காம்ப்ளிகேஷன் என்னன்னாக்கா, இவர் வேலையில் இருக்கும்போதே இவருக்கு திருமணம் பேசி முடிச்சிருக்காங்க. இன்னும் கூடிய சீக்கிரத்தில் திருமணம் நடக்க போகுது. ஆனால் இப்போ வேலை இல்லை. இது பார்க்க தான் நம்மகிட்ட வந்தாங்க. ஸோ சரி, எங்கள் வேலை எப்போ கிடைக்கும், இந்த கல்யாணத்துக்கு முன்னாடி வேலை கிடைச்சிடுமா அப்படின்ற மாதிரி கேட்க வந்தாங்க. இந்த ஜாதகரோட பிறப்பு லக்னம்ன்றது கன்னி. தற்போதைய வயதுக்குரிய அட்சய லக்னமா என்ன போயிட்டு இருக்குனாக்கா, விருச்சிகம் போயிட்டு இருக்கு. லக்னாதிபதி யாரு? குரு பகவான். அவர் எங்க இருக்காரு? லக்னத்திலே இருக்காரு. இவருக்கு இயங்கும் நட்சத்திரமா கேட்டை 4 போயிட்டு இருக்கு. நட்சத்திராதிபதி யாரு? புதன் பகவான். அவர் 10ஆம் வீடான தொழில் ஸ்தானத்துல இருக்காரு. அப்ப இந்த சமயத்துல இந்த ஜாதகர் தொழில் வேலையை பத்தி கேட்டது சரின்னு வருது. சரி, இவருக்கு வேலை ஏன் போச்சு, இவர் ஏன் லே ஆஃப் பண்ணாங்க? இதை நம்ம அட்சய லக்ன பദ്ധதியில ஆய்வு பண்ணி பார்க்கும்போது, பொதுவாகவே ஏஎல்பி லக்னம் விருச்சிகம் போகும்போது, விருச்சிகத்துல புதனோட நட்சத்திரம் ஆன கேட்டை போகும்போது, கேட்டை நட்சத்திரத்தோட தன்மைகள் வெளிப்படும். அதாவது என்னது, திடீர் கண்டம், ஏமாற்றம், இதெல்லாம் வெளிப்படும். அதுக்கு தகுந்த மாதிரி அவருக்கு திடீர்னு ஒரு ஏமாற்றம் வந்துருச்சு, வேலை இல்லை. ஏன்னா புதன் 10ல் இருக்கார், தொழில் ஸ்தானத்துல. அதோட 10ஆம் பாவக லக்னாதிபதி சூரியன் எங்க இருக்காரு? 9ல் இருக்காரு. ஓகே, அப்ப நம்ம அந்த 9ஆம் வீட்டை ஏஎல்பியா வச்சு 10ஆம் வீட்டை கணக்கு பண்ணி பார்க்கும்போது, 10ஆம் வீடா வர்றது ஏஎல்பிக்கு 6ஆம் வீடான மேஷம். அதாவது 9 1ன்னு வச்சுட்டு நம்ம 10ன்னு கணக்கு பண்ணா 10ஆம் வீடா மேஷம் வருது. மேஷத்துல யார் இருக்கா? கேது பகவான். அவரு ஏற்கனவே 6ஆம் வீடான பிரச்சனைக்குரிய இடத்துல இருக்காரு. அங்கிருந்து என்ன பண்றாரு? வேலையை தடை உண்டாக்கிட்டாரு. சரி, வேலை போயிடுச்சு. கல்யாணம் மாதிரி ஏற்கனவே பேசி முடிச்சிட்டாங்க. அதுக்கு முன்னாடி வேலைக்கு சேர்ந்தாகணும். இவருக்கு வேற இந்த 13ஆம் தேதி செப்டம்பர் 24 லக்னம் முடியுது. அதாவது விருச்சிகத்துல இருந்து லக்னம் தனுசுக்கு மாறப்போகுது. அப்ப நம்ம அவரு கேட்ட, அவர் எந்த மாதிரி வேலைக்கு முயற்சி பண்ணா வேலை கிடைக்கும்? ஏன்னா வருமானம் இருந்தால் தான் குடும்பம் ஓட்ட முடியும். சரி, வருமானம் எங்க இருந்து வரும்னு பார்க்கணும் இல்லைங்களா? வருமானம்னு சொல்ற 2ஆம் பாவகம் தொடர்புடைய சூரியன் அவர் எங்க இருக்காரு? 9ல் இருக்காரு. இருக்கலாமா? இருக்கக்கூடாது. அங்கிருந்து தன்னோட 7ஆம் பார்வையா சனி பகவானோட வீடான மகரத்தை பார்க்குறாரு. ஆச்சுங்களா? எப்பயுமே விதி என்னன்னாக்கா, 2ஆம் பாவம் சொல்ற வருமானத்தோட சனி பகவான் தொடர்பு சம்மந்தப்படுறாருன்னா படித்த படிப்புக்கு உண்டான வேலை கிடைக்காது. அப்ப என்ன பண்ணிக்கணும்? கிடைக்கிற வேலையில போய் டக்குன்னு போய் உட்காந்துக்கணும். கிடைக்கிற வேலையை தேடிக்கணும். அதுல இருந்து வருமானம் வரும். இது முக்கியமான விதி. வருமானம்னு சொல்ற 2ஆம் பாவ லக்னாதிபதி குரு கோச்சாரத்துல 7ஆம் வீடான ரிஷபத்துல இருக்காரு. அங்க இருந்து தன்னுடைய 9ஆம் பார்வையா ஏஎல்பிக்கு 3ஆம் வீடான மகரத்தை பார்க்கறாரு. 3ன்னா என்னதுங்க? கம்யூனிகேஷன், அந்த ஆன்லைன். 7ன்னா நண்பர்கள். அப்ப நம்ம என்ன சொன்னோம்? உங்க நண்பர்கள் கிட்ட நீங்க சொல்லி வைங்க, அவங்க மூலியமா அவங்கள ஹெல்ப் பண்ண சொல்லுங்க, கண்டிப்பா பண்ணுவாங்க. அதுவும் கம்யூனிகேஷன் ரிலேட்டட் ஒர்க், இந்த மாதிரி வேலையை நீங்க வேலைக்கு ட்ரை பண்ணுங்க. அதாவது இந்த கால் சென்டரு, இந்த பிபிஓ சென்டரு, இந்த மாதிரி இடத்துல ட்ரை பண்ணுங்க. இல்லாட்டி இந்த ஃப்ரண்ட் டெஸ்க் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி வேலைக்கு ட்ரை பண்ண சொல்லுங்க அப்படின்னு சொன்னோம். சரி சார், நீங்க வேலைக்கு ட்ரை பண்ண சொல்லிட்டீங்க, நாங்கள் முயற்சி பண்ணா கிடைக்குமா அப்படின்னு கேட்பாங்க இல்லைங்களா? அப்ப முயற்சின்னு சொல்ற 3ஆம் பாவம் தொடரக்கூடிய அதிபதி யாருன்னாக்கா செவ்வாய் பகவான். அவர் எங்க இருக்காரு? 11 அப்படின்ற லாபஸ்தானத்துல, வெற்றி ஸ்தானத்துல இருக்காரு. அப்ப கண்டிப்பா கிடைக்கும், வெற்றி உண்டு. கோச்சாரத்துல எங்க இருக்காரு? ஏஎல்பிக்கு 8ல் இருக்காரு. அதனால நம்ம என்ன சொன்னோம்? பிரச்சனைக்குரிய இடத்துல நீங்க முயற்சி பண்ணா வேலை கிடைச்சிடும். அதாவது இந்த கால் சென்டரு, பிபிஓ, இல்லை ஏதாவது ஒரு லேப் டெக்னீஷியன் ஆஃபீஸ் இருக்கும், லேப் டெஸ்டிங் ஆஃபீஸ், அங்கே ஒரு ஃப்ரண்ட் டெஸ்க் வேலை, இல்லை ஏதோ ஒரு ஹாஸ்பிட்டலில்
ஒரு வேலை, இல்லை ஒரு லாயர் ஆஃபீஸில் வேலை, ஏதோ ஒரு வேலை, அந்த மாதிரி வேலையை பார்த்து ட்ரை பண்ண சொல்லிட்டோம். ஏன்னா 13ஆம் தேதிக்கு அப்புறம் இவரோட ஏல்பி லக்னம் வந்து விருச்சிகத்துலேருந்து தனுசுக்கு மாறும். லக்னாதிபதி குருபவன் எங்கே இருப்பார் அந்த சமயத்தில்? அதாவது ஏல்பி தனுசுல போகும்போது 12ல் இருக்காரு, விரயஸ்தானத்தில். அப்போ லக்னாதிபதியை வந்து விரையாதிபதியாக இருக்காரு. அப்போ அடுத்த 10 வருஷம் வந்து இவர் கண்டிப்பாக விரயத்தை சந்திக்கணுன்றது இருக்கு. அதோட நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம், ஏல்பி லக்னம் இந்த உபய லக்னங்களில் போகும்போது புது வேலை, புது முயற்சி இதெல்லாம் பண்ணவே கூடாது. கரெக்டாக இவருக்கு வந்து 13ஆம் தேதிக்கு அப்புறம் இவரோட ஏல்பி லக்னம் உபய லக்னமான தனுசுக்கு வருது. அதனால் நீங்கள் நம்ம சொன்ன மாதிரி நம்ம சொன்ன ஏரியாக்களில் நீங்கள் வேலைக்கு ட்ரை பண்ணால் கண்டிப்பாக கிடைக்கும். 13ஆம் தேதிக்கு முன்னாடியே நீங்கள் வேலைக்கு ட்ரை பண்ணி சேர்ந்துக்கோங்க அப்படின்னு நம்ம சொன்னோம். அதோட நம்ம குருநாதர் சொன்னபடி கேட்டை நட்சத்திரம் போகும்போது புதன் பகவான் 10ல் இருந்துச்சுன்னா ஒரு கொடை தானமாக பண்ணுங்க, அதாவது அம்ப்ரல்லா இதை வந்து தானமாக பண்ணுங்க அப்படின்னு சொன்னோம். அதோட இந்த மாங்காய் சாதம், லெமன் ரைஸ் மாதிரி மேங்கோ ரைஸ் அதையும் பண்ணி பிரசாதமாக கொடுங்கன்னு சொல்லியிருந்தோம். அதோட முடிஞ்சால் நம்ம வந்து கம்பல் பண்ண கிடையாது, முடிஞ்சால் ஒரு சில கோயில்களுக்கு போயிட்டு வர சொன்னோம். அப்படி போக முடியலையா அந்த கோயில் தெய்வங்களை வந்து மனசார வேண்டிக்கிட்டு நீங்கள் வந்து பிரார்த்தனை பண்ணிட்டு வாங்க. மிக முக்கியமாக எதிர்காலத்தில் எந்த ஒரு விஷயம் நல்லது நடக்கணும்னாலும் அவரோட அப்பாவோட ஆன்மா கிட்ட 3 விஷயங்கள் பண்ண சொன்னோம். ஒரு நன்றி, ஒரு மன்னிப்பு, ஒரு வாழ்த்து. இதை வந்து நீங்கள் பண்ணிட்டு வாங்க, எல்லாமே நல்லதாக நடக்கும் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லி அனுப்பணுங்க. ஸோ இப்படிப்பட்ட அற்புதமான தெய்வீகமான அட்சயலக்ன பദ്ധதி என்னும் ஜோதிட முறையை உருவாக்கிய எனதரமை குருநாதர் திரு பொதுவுடை மூர்த்தி ஐயா அவர்களுக்கும் எனக்கு கற்பித்த அனைத்து ஆசான்களுக்கும் இறைவனுக்கும் குலதெய்வத்திற்கும் நன்றி. மீண்டும் வேற ஒரு ஜாதக ஆய்வில் சந்திப்போம். வாழ்க வளமுடன். வணக்கம்.